வெல்கம் டு ஃபோட்டோஷாப் ஆன்லைன் கிளாஸ். டே 2ல ஃபோட்டோவுடைய சைஸ் எப்படி ரீசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது டே 3 சிக்னேச்சருடைய சைஸை எப்படி ரீசைஸ் பண்ணலாம், அதோடைய கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜில் ஒரு மொபைலில் ஃபோட்டோ எடுத்த ஒரு சிக்னேச்சர் ஸ்கேனுக்கான இமேஜ் காமிக்கிறோம். ஸோ இதை எப்படி நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு இல்லைனா நம்முடைய சிக்னேச்சராக சேஞ்சஸ் பண்ணலாம், ப்ளூ அண்ட் பிளாக்ல சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஒரு வீடியோ டியூட்டோரியல் இது. ஸோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எப்போதும் போல் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் ஆப்ஷனில் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அந்த சிக்னேச்சருக்கான இமேஜ் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மொபைலில் ஸ்கேன் பண்ண ஒரு ஃபோட்டோ. இதை அப்படியே நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு அப்லோடு பண்ண முடியாது. ஸோ இதோட பேக்ரவுண்ட் எல்லாமே ஒயிட் கலரில் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் பண்ணின இமேஜ் ஃபைலை ஓப்பன் பண்ணி இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட், சரியா? இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு சொல்லியிருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும் பாருங்கள். ஸ்க்ரீனில் அந்த இங்க்குக்கான கலர் கொஞ்சம் பிரைட் ஆகுது. நீங்கள் பிரைட்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பண்ண அதோட பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிடும், சரியா? ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இது ஒரு ஸ்டெப்பு. இதுக்கு முன்னாடி இருந்த கலரு இப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்டில் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒயிட் கலரில் கொண்டு வந்துக்கோங்க. அது வரைக்கும் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ கான்ட்ராஸ்ட்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு மொபைலில் சாதாரணமாக எடுத்த ஒரு ஃபோட்டோவை அந்த சிக்னேச்சரை நார்மலாக நம்ம எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி பேக்ரவுண்ட் ஒயிட்டாகவும் அதோடைய கலர் ப்ராப்பர் ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஒருவேளை நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கேட்குறாங்க அப்படின்னா இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் டீசாச்சுரேட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் மெனுவை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது அதுக்கு பக்கத்தில் ஷார்ட்கட் கீ நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டீசாச்சுரேட் கொடுத்தீங்க அப்படின்னா இது டோட்டலாகவே என்ன ஆகிரும் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். ஸோ இப்போ இதோட கலரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ராஸ்டோட லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் கலர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், சரியா? ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஒன்று கலருடைய இதை மட்டும் சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கான்ட்ராஸ்ட் லெவலையும் பிரைட்னஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும் மாறுச்சு. இன்னொரு ஆப்ஷன் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறதுக்கு இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் டீசாச்சுரேட் கிளிக் பண்ணிவிட்டு டோட்டலாக அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும், கிரே ஸ்கேல் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கான்ட்ராஸ்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சரியா? இது கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய இமேஜ் அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட்டோம், கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் இமேஜ் நான் இப்போ எடுக்கிறேன். ஸோ இப்படி ஒரு இமேஜ் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபோட்டோஷாப்பில் சில ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து பெயிண்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பெயிண்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்படி ஒரு ஒரு உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலரும் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்குது. நீங்கள் சைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம பிளாக் கலரில் மாற்றலாங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மெனு இருக்குது. இப்போ டூலில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டூல் இருக்குது, செலெக்ஷன் டூல், அதாவது ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல்னு சொல்லி இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கர்சருடைய சிம்பிள் மாறிடும். உங்களுக்கு எங்கேருந்து எங்கே வரைக்கும் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? இது செலக்ட் பண்ணி நீங்கள் புதுசாக நியூ கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிராப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிராப் எடுத்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிராப் பண்ணிக்கிறது நான் ஆஸ் இட் இஸ். உங்களுக்கு எப்போதும் போல் ஒரு சிக்னேச்சருக்கான இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் அப்படிங்கிறத அமுக்குனீங்கன்னா ப்ளஸ் அமுக்க ஜூம் ஆகும். கண்ட்ரோல் மைனஸ் அமுக்குனீங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும். இப்போ ஒரு பேக்ரவுண்டு வித்தியாசமாகவும் இங்க் கலர் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு சிக்னேச்சர் எடுத்துருக்கோம். இதை எப்படி நம்ம என்ன செய்யலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணலாங்கிறது பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இமேஜில் பார்த்தோம். இமேஜ் அப்படிங்கிறதுல போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டில்
பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ண பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்குது. சரியா? பட் ஆனா, இதோட இங்க் பாருங்க. இந்த சிக்னேச்சர பொறுத்தவரைக்கும் நான் இப்ப கான்ட்ராஸ்ட்ட கூட்டுறேன். எனக்கு தெளிவா இல்ல அப்படிதானே? ஸோ இத கேன்சல் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க என்ன போயிருங்க, இமேஜ்ல அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்ல டீசாச்சுரேட் போயிருங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடுச்சா? மாறுனதுக்கு அப்புறமா இமேஜ்ல அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்ல பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்ல கான்ட்ராஸ்ட்டோட லெவல இன்கிரீஸ் பண்ணி பாருங்க. இங்க்கோட கலர் வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகும். இன்கிரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, பிரைட்னஸ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கான்ட்ராஸ்ட்டோட லெவலையும் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூட்டிக்கோங்க. சரியா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு சிக்னேச்சர் அப்படிங்கிறது இப்போ கிடைச்சிருச்சு. ஸோ 2 டைப்ல பார்க்கலாம். ஒண்ணு நீங்க டைரக்ட்டாவே இமேஜ்ல அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்ல டீசாச்சுரேட் போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டா சேஞ்ச் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் லெவல் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் ஆஸ் இட் இஸ் அதே மாரி ப்ளூ கலர்ல இருக்குது. இல்லன்னா நீங்க கலர சேஞ்சஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பிரைட்னஸ மட்டும் நீங்க இன்கிரீஸ் பண்ணீங்க அப்படின்னா, பேக்கிரவுண்டோட கலர் சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோல ஒரு சிக்னேச்சர எப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். ஸோ ஒரு தடவ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களா ஒரு மொபைல்ல ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர்ல சிக்னேச்சர் பண்ணிட்டு, மொபைல்ல ஃபோட்டோ எடுத்து Photoshopல கொண்டு வாங்க. Photoshopல அது ஓப்பன் ஆகல அப்படின்னா, அத ஒரு தடவ பெயிண்ட்ல ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணிட்டு, நீங்க Photoshopல ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.